லேட் பிஸ்டல் என்ன கூட பகேட்டிலே எப்பா நில்லு. ஆமா டப்பா எவ்வளோ? 200 ரூபாமா? ரொம்ப விலை ஜாஸ்தியா சொல்றியே, கொஞ்சம் தான் நிக்கும் போல இருக்கு. ஸ்ட்ராங்மா ஸ்ட்ராங், ஒண்ணுமே ஆகாது. இதெல்லாம் நல்லா தான் காட்டுறீங்க. வீட்டுல போய் தண்ணி ஊத்தி வச்சாக்க பட்டுன்னு உடஞ்சிடுது. இதை ஒடியாதாம்மா, நல்லா இருக்கே ஸ்டூல். இதெல்லாம் நம்ப முடியல. 50 ரூபாய்க்கு தெரியா? 50 ரூபாய் இராதம்மா. 50 ரூபாய்க்கு தரலாம் ஒண்ணும் பண்ண முடியாது, நீ எடுத்துட்டு போ. 150 ரூபா சொல்லியம்மா. என்னப்பா எவ்வளவு டப்பா? டப்பா 200 ரூபாய்ண்ணா. யோ என்ன இத்து போய் 200 ரூபான்ற? நல்லா கேளு, நான் 50 ரூபாய்க்கு கிட்ட தரமாட்டேன் அந்த ஆளு. அண்ணா டப்பா கொடுதான். சரி ஸ்ட்ராங் அண்ணா, ஸ்ட்ராங் டப்பா. நல்லா அடிச்சு காட்டுறான், ஓடிவே மாட்டேங்குது. சூப்பர் பிளாஸ்டிக் அண்ணா, நல்லா இருக்கே டப்பா. ஏமா நல்லா தாக்குது, வாங்கி போட்டுக்கா. ஐயா எல்லாம் சும்மா நான் தண்ணி ஊத்தினாலே உடஞ்சு போகுது. இந்த வடியாதம்மா, என்னம்மா பாரு அப்படியே சொல். உடையாதாமா, செக் பண்ணி பாரு. சரி செக் பண்ணி பாக்குறேன். யோ என்ன டப்பா, ஒரு கால் உடச்சுனா உடஞ்சு போச்சு. ஒரு கால் வச்சு இன்னும் முடிஞ்சு போச்சப்பா. என்னப்பா இது? ஜாஸ்தி வெயிட் பையா இதெல்லாம். ஜாஸ்தி வெயிட் தான் இருந்தாலும் கொஞ்சிச்சே, நீ உடையாது. நீ இப்படி ஏமாத்தி வித்துலான்னு பாத்தியா? இந்த டப்பா வேணா ஒண்ணு வேணாம். 200 கொடுமா, அத வடிஞ்சிடதம்மா. யோ என்னயா செக் பண்ணி தான் பார்த்தேன், அதுக்கு போய் காசு கேக்குற? ஆமா செக் பண்ணி தான் பார்த்தாங்க, அதுக்கு போய் காசு கேக்குற? அண்ணா தட்டி பார்த்து செக் பண்ணோம், அத வடிஞ்சிட பார்த்து செக் பண்ணேண்ணா. நம்ம பிளாஸ்டிக் டப்பா காரணம் அப்பா ஏமாத்தினுங்கிறான். என்ன விஷயம் பார்க்கலாம். இந்தாக்கா வர ஒஞ்சு டப்பா வச்சுனுக்குதா? என்னக்கா பழைய டப்பா போட்டு புதுசு வாங்க போறியா என்ன? இது புது டப்பா தான்ப்பா, செக் பண்ணி பார்த்தா உடஞ்சு போச்சு. செக் பண்ணி பார்த்து ஒஞ்சி போச்சா? எப்படி செக் பண்ண? கீழே வச்சுட்டு காலை ஏறி மேல வச்சு அது பார்த்தா புட்டுக்குச்சு. கால் வச்சு பார்த்தாக்கா ஒடியாம நீ கொஞ்சம் நெஞ்சமான வயிட் ஆக்குறா. ஏய் எல்லாம் கரெக்டா தான் செக் பண்ணி பார்த்தாங்க, உடையாதுன்னா ஒஞ்சி போச்சு. பையா ஜாஸ்தி வெயிட் அண்ணா, அந்த லேடி. என்ன அப்பப்ப ஜாஸ்தி விட்டுங்கிற ஓட்ட டப்பா தூக்கிட்டு வந்துட்டேன். யோ உனக்கு வியாபாரம் பண்றதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? 2 அயோக்க மூஞ்சாச்சா? ஏய் யாரோட அயோக்க மூஞ்சின்றா? நேர்மையானவன்டா, நியாயமானவன்டா, சத்தியமானவன்டா. நானா கம்பி கட்டின கதெல்லாம் உதவும் பாரு மாப்பிள்ள அவங்க அப்பா. ஏன்பா எனக்கு டப்பா வேணா எடுத்துட்டு போனியே? எடுத்துட்டு போனாக்கா வச்சதுக்கு யாரு காசு தருவாங்க? செக் பண்ணி தான் பார்த்தேன், அது உடஞ்சு போச்சு. அப்போ டூப்ளிகேட் டப்பா தானே? கம்பெனி டப்பா ஒடிவே ஒடியாது. வாங்கிக்கிறியா 950 ரூபாய்? அவ்வளவு காசுலாம் கொடுத்து என்னதான் வாங்க முடியாதுப்பா. அப்போ வாங்க முடியாதுன்னா 150 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு இதான் கிடைக்கும். டபரா மூஞ்சியா? என்ன நான் இதுல கிண்டல் பண்ணுங்க, நீ கம்முன்னு இருக்கிற? அதுங்க அப்படித்தான், அது கேட்டா வாய் குத்த ஜெயிக்க முடியாது. பிராடுங்க. யாரா ஃப்ராடா? பாவம் டப்பா விற்கிறவங்களை ஏமாச்சிங்க அடிக்கிறீங்களாடா? ஆமா இவர் ஏமாத்தவே மாட்டாரு. கொஞ்ச நேரத்துல இதை தூக்கி காயிலங்கையில போட்டுக்கிட்டா. நீங்க எப்போ அந்த டப்பா காசு வாங்கி கொடுப்பா. டேய் செக் பண்ணி பார்த்தாங்க ஒஞ்சி போச்சு, அதுக்கு எப்படி காசு வாங்கி தர முடியும்? கரெக்டா சொன்ன, நான் செக் பண்ணதுக்கு எப்படி நான் காசு தர முடியும்? செக் பண்ணதுக்கு தட்டி பார்க்கணும், வச்சு பார்த்துருக்க கூடாது. அதுவும் நீ மேல ஏறி நின்னு பார்த்துருக்க. நான் என்ன அவ்வளவு வெயிட்டா இருக்கேன் தம்பி, என்ன ஏன் இப்படி நீ அசிங்கப்படுத்துற? நீனா அவ்வளவு வெயிட் கம்மியா வைக்கிற, நான் வாஷிங் பத்துறாங்கன்னு சொல்ற. ஏம்பா டப்பாக்கார, இப்பதான் வாங்கினா உடஞ்சு போச்சு. பாத்தியாடா அந்த கேக் குசும்பா? அது கல்யாணத்துக்கு சீதனமா குடுத்துருப்பாங்க பலிக்குதா? எவ்வளவு பைசா காட்டிக்குது பாரு. இந்த இத்த எடுத்துக்கினேன், வேற கொடு. அத நான் விக்கிறேன், அத வேற டப்பு. ஐயோ 3 நாளைக்கு முன்னால தானே வந்து வித்துட்டு போனேன். ஏய் கேவியா, அது 30 வருஷம் பாயசம் மாரி இதே 3 நாளைக்கு முன்னால வந்து வித்துட்டு போனாங்கன்றா. உனக்கு தெரியாத, நீ சின்ன பையன், நீ போடா. இத மாட்டி குடுறா. இல்ல டப்பு வேற டப்புமா. என்ன வேற டப்பா? ஏமாத்திடலாமான்னு பாக்குறியா? தம்பி இது நல்லதுக்கு இல்ல. என் வீட்டுல கூட 2 டப்பு குடுத்துட்டு போனேன் நேத்து, அது ஒஞ்சி போச்சு. अन्ना वे चेन्नई से आया इधर इस गांव में बेचने के लिए ना. அது என்ன காயம்? அந்த அம்மா 30 வருஷத்துக்கு ரூபாய் கொடுத்து வந்து கேக்குதுன்னா நான் கேட்க மாட்டேனா? 3 வருஷம் தான் பைசா எனக்கு. போட்டிக்கு வந்துருவியா? அப்படியே போயேன்டா, எங்கன்னா வேற வேலை இருந்தா பாருடா. அப்படியே ஒருத்த மாட்டினாக்கா கும்பல் கட்டி ஏமாத்துறீங்களா? டேய் போடா, சொய் உண்ட மூஞ்சி, என்ன ஏமாத்திட்டாங்க டப்பா. டப்பா ஏமாத்திட்டாங்க, டப்பா வச்சுக்கின்னு. ஏய் ஒழுங்கா அவனுக்கு காசு தரே இல்லையா? அதான் டப்பா உடஞ்சு போச்சுடா, என்னடா காசு காசுன்னு கேட்டு கிடக்குற? அவங்க ஊர்ல போயிட்டு உனக்கு சாத்தான் செய்ய வைக்க சொல்லுவேன். உனக்கு கை இவ்வளவு பெருசாயிடும், உடம்புல ஊழ பெருசாயிடும். என்னடா அது மாதிரி வைப்பாங்களா? ஆமாக்கா, அவங்கள பத்தி தெரியாது உனக்கு. அங்க போய் கைத்துல எவ்வளவு பெரிய மணி, சாயங்காலத்துக்குள்ள அவ்வளவுதான். உண்மையோட சொல்ற? ஆமாயா. ஏமா காசு குத்துருமா? ஏற்கனவே நீ ஊதி போய்க்கிற. டப்பா குடுப்பியா கொடுக்க மாட்டியா? நோமா இல்ல டப்பா இல்ல இல்லையாமா. தம்பி 100 ரூபா தான் இருக்கு என்கிட்ட, எப்படியாவது பேசி விடா. 100 ரூபாய் தாங்குதா? அது வேலைக்கு ஆகாத. அவன் போய் ஊருக்கு போய் வச்சிருவான்.
ஐயோ இப்ப என்ன பண்றது? போ டக்குன்னு போய் காசு எடுத்துன்னு வா. சரி. என் மகனே நான் சப்போர்ட் தான் பண்ணேன், எனக்கு ஒன்னே ஆகாதுல்ல. ஃப்ராட் பண்ணவங்களை விட சப்போர்ட் பண்ணவங்களுக்கு தான் பயங்கரமா இருப்பாங்க. கையில அப்படியே இழுத்துக்கும். கையெல்லாம் இழுத்துக்குமா? டேய் இப்ப நான் என்னடா பண்றது? பாக்கெட்ல இருக்கிறத கொடுத்துட்டு போய்க்கினே இருப்பா, நான் பார்த்து பேசிட்டு வரேன். பாக்கெட்ல என்ன ஆகுது? ஒரு 70 ரூபாய் இருக்குது. பிச்சுக்காரன் எங்கன்னு தீர்ந்து வந்தான்னு தெரியல. குடுப்பா, நீ திரும்பி பார்க்காது போ, நாங்க பாத்துக்கிறோம். திரும்பி பார்க்காம போவா? அப்ப எனக்கு 1 டப்பாய் தூக்கி மாட்டடா. அப்படியே சாத்தான பின்னாடியே வர வைக்கிற மாதிரி அது. அதெல்லாம் வேணாம், நீ கம்முன்னு போ. ஐயோ எனக்கு வேணடா எப்பா. டப்பா காசுண்ணா. இருப்பா, அதுதானே பாடுபட்டுனுக்குறான். உள்ள போச்சு எங்கன்னா வாசகல்ல மாட்டிக்கிச்சா? ஆமா மாப்பிள்ள, ஓவர் குண்டு மாட்டின விட்டு மாட்டின்னு இருக்கான். நீ நான் ஒல்லியா வைக்கிற அப்படியே டப்புன்னு கலாச்சிடுவேன். ஏக்கா ஏக்கா இருப்பா எடுத்துட்டு வரேன், கத்தாத. குடு குடு, திரும்பி பார்க்காம போயிடு. இந்த உடஞ்ச டப்பாவை எடுத்துட்டு போறேன். பைத்தியமா புச்சுனுக்குது உனக்கு. ஒஞ்சடா போய் எடுத்துன்னு போறேன்ற, அதெல்லாம் வேணா, நீ கம்முன்னு போ. சே, காலையில 200 வேஸ்ட் பண்ணிட்டேனே. ஏம்பா எனக்கு டப்பா தரியா தர மாட்டியா? டப்பா இல்லேம்மா, இதை நான் கொடுக்கல. நீ எப்ப கவலைப்படுற, நீ கம்முன்னு இருப்பா. உனக்கு டப்பா தானே வேணும், மேல் கொண்டு 100 ரூபாய் ஆகும், தரியா? 100 ரூபாய்லாம் தர மாட்டேன், 50 ரூபாய்னா தருவேன். 50 ரூபாய் தான் தருவியா? சரி குடு. இந்த 50 ரூபாய். 50 ரூபாய் கொடுத்துட்டல, கண்ணை மூடு, அந்த டப்பாவை கூட. கண்ணெண்ணத்துக்கு மூடணும் நானு. ஏய் கண்ணு மூடியா, சர்ப்ரைஸா புது டப்பா கொடுப்பல. அப்படியா? ஓகே ஓகே. மாப்பிள்ள இது புடி. இந்தாம்மா, கண்ணை திறக்காத. புது டப்பா, வீட்டுக்கு எடுத்துன்னு போய் கண்ணை திற. தேங்க்ஸ், நான் வீட்டுக்கு எடுத்து போய் தருகிறேன். யோ நாயா காசு 120 ரூபாய், எங்களுக்கு 200 ரூபாய். அவன் தான் கிளம்பு நீ. 200 பையா. 200 ஒனிமேல தான் போனா எப்படி வச்சியா? ஓகே ஓகே பையா, வேணாம் இது போடு. டக்குன்னு போய் அந்த சூரியன் போன மூஞ்சி வந்துட்டு போதா. மாப்பிள வந்த காசுக்கு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு இது கைலாங்கல போட்டு காசு எடுத்து போயிடலாம் வா. ஐயோ 1 டப்பா கொடுத்துட்டு ஏமாத்திட்டானுங்களே.